உங்களுக்கு குதிகால் வலியோ, குதிகாலுக்கு பின்னாடி இன்செஷனல் டெண்டோஅக்லிஸ் டெண்டினோபதியோ, இல்லது ஆன்டீரியர் நீல பெயின் அல்லது லிகமெண்டம் பெட்டலை ஸ்ட்ரெயின், பட்ல வலி எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரே ஒரு மூவ்மெண்ட் இன்எஃபிஷியன்சி தாங்க. அதுக்கு நார்மலா உட்காந்துக்கோங்க, ரெண்டு காலையும் நல்லா நீட்டுங்க, பாதத்தை இது மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்னா இழுங்க, ரெண்டு ரேஞ்சும் 10 டிகிரி அல்லதுக்கு மேல இருக்கணுங்க. அது இல்ல அப்படின்னா இன்எஃபிஷியன்டா இருக்கிறதுனால இந்த மூவ்மெண்ட்டுக்கு பேர் தாங்க டார்சிஃப்ளெக்ஷன், பாதத்தை மேல தூக்குறது. அதோட ரேஞ்ச் கம்மியா இருக்கிறப்போ நம்ம காலை வைக்கிறப்போ இது ஓவரா ப்ரொனேட் ஆக வேண்டியிருக்கு. அந்த மூவ்மெண்ட் இல்லாத காம்பன்சேஷனுக்கு இந்த போன் இன்டர்னலா ரொட்டேட் ஆகணும், இந்த தொடர் ரொட்டேட் ஆகணும், ஹிப் டிராப் ஆகணுங்க. அதனாலதான் நிறைய பேர் நிக்கிறப்போ இந்த கால் மட்டும் ஜெனு வேல்கம் சொல்லிட்டு கொஞ்சம் டீவியேட் ஆன மாதிரி இருக்கும். இந்த ஒரு மூவ்மெண்ட் இன்எஃபிஷியன்சினால இவ்வளவு பயோமெக்கானிக்கல் சேஞ்ச் நடந்துதான் இந்த மாதிரியான பெயின் வருது. உங்களுக்கு இருக்கான்றதை இந்த ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மாதிரி வால்ல போயிட்டு ஒரு 4-5 டிஸ்டன்ஸ்ல உங்களோட பாதத்தை வச்சுக்கோங்க, அப்படியே முன்னாடி மூவ் பண்ணுங்க. அப்படி மூவ் பண்றப்போ உங்களோட நீ எந்த ஒரு காம்பன்சேஷனும் இல்லாத போய் வாலை டச் பண்ணணும். அப்படி டச் பண்ணுச்சு அப்படின்னா உங்களோட ஆங்கிளோட மொபிலிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். மோர் தென் 10 டிகிரி இருந்தாதான் இந்த மாதிரி நார்மலா இருக்கும். அதை விட கம்மியா இருந்ததுன்னா இந்த மெக்கானிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிட்டு நிறைய பேருக்கு பெயின் வரும். அப்படி இருக்கிறவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கு முன்னாடி குனிஞ்சு இது மாதிரி கை வச்சுக்கோங்க. இந்த இடத்த பின்னாடி தள்ளுங்க, பின்னாடி இருக்க ஹீல் எப்படி ஹோல்டு பண்ணுங்க, ரெண்டுத்தையும் கம்ப்ரஸ் ஆகிற மாதிரி புஷ் பண்ணிட்டு மூவ் த ஃபுட் அப் அண்ட் டவுன் ஒரு 20 to 30 ரெபடேஷன் பண்ணுங்க. நல்லா மேல வரப்ப புல் பண்ணுங்க. 2 இது மாதிரி இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் இடத்துல குதிகால் படுற மாதிரி இந்த மாதிரி பாதத்தை முன்னாடி வச்சுக்கோங்க. அப்படியே முன்னாடி லீன் பண்ணீங்க அப்படின்னா காஃப் மசில்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும், அப்படியே ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் மொபிலிட்டி எக்ஸசைஸ்ங்க. நார்மலா உட்காந்துட்டு ரெண்டு பாதத்தையும் நல்லா மேல தூக்கி விடுங்க, குதிகால மேல தூக்கி விடுங்க. அப்படியே காலை முன்னாடி வச்சுட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் நல்லா பண்ணுங்க. அதே மாதிரி காலால ABCD Z வரைக்கும் ரெண்டு காலுக்கும் எழுதுங்க. இந்த சிம்பிள் எக்ஸசைஸ் பண்றது மூலியமா இதோட மூவ்மெண்ட் 3 to 6 வீக்ஸ்க்குள்ள இம்ப்ரூவ் ஆயிடும். அப்போ இந்த பயோமெக்கானிக்கல் ஆல்டரேஷன் நார்மல் ஆயிட்டு பெயின் ஃப்ரீயா ஹெல்தியா இருக்க முடியும். எப்பவுமே சோர்ஸ் ஆஃப் பெயின், வலி வர்றதுக்கு காரணத்தை ட்ரீட் பண்ணுங்க. லைஃப் லாங் திரும்ப வராம இருக்கும், ஹெல்தியாவும் இருக்க முடியும். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.